பார்த்தீங்கன்னா மினாரா டவர் அந்த க்யூவில் இருக்கும். இங்கே பாருங்கள், க்யூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ வரதுன்னா சீக்கிரமாக வந்துடுங்க, பிளான் பண்ணி வந்துடுங்க. நாங்கள் வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். இது பாருங்கள், இதுதான் டிக்கெட்ஸு. ஆன்லைனில் புக் பண்ணனால ஈஸியாக இருக்குது. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் இங்கே வந்து கூட்டம் இல்லை, ஸோ காலியாக தான் இருக்குது. இங்கே நீங்கள் வேணும்னா இங்கே நீங்கள் டேரெக்டாக அங்கே ஸ்வைப் பண்ணி என்ன பேக்கேஜோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பர் டிக்கெட் ஃபார் கிட்ஸ் 85, டவர் ஆக்சஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு 123. ஓகேங்களா? ஸோ வாங்க வந்து நம்ம இந்த மினாரா டவரை எப்படி இருக்குன்னு வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணி இன்னும் வந்து மினாரா என்ட்ரன்ஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா க்யூ தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த மினாரா டவர் டைமிங் இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணாப்பினா வர வேண்டாம். நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் நல்லா முன்னாடியே வந்துடுங்க. ஆனால் வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 1 ஹவர் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் வெல்கம் ஃபுட் வந்து இந்த பேக்ரவுண்ட் பண்ணுறீங்களா, இங்கே ஒரு வெல்கம் ஃபுட் வந்து எடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெரிய க்யூ தெரியும். ஸோ இப்படி நான் பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளே போகிறது. நான் உள்ளே போட்டுருவேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணுறோம். ரொம்பவே கடுப்பாக இருக்குது. தண்ணியெலாம் பாருங்கள், டீயாக பாருங்கள், ரொம்ப கடுப்பாக இருக்கா. Pagi datang ke 8. Excuse me, which floor? Yes. வெற்றிகரமாக ஸ்கைடெக்குக்கு வந்துவிட்டோம். இது ஆனால் என்ன ஃப்ளோரு என்ன இதெல்லாம் தெரியல. ஸோ இது நேராக வந்து ஸ்கைடெக்குன்னு சொல்லி விட்டாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கைடெக்கோட என்ட்ரன்ஸு இங்கே அக்கா வந்து டிக்கெட் செக் பண்ணுறாங்க. டிக்கெட் செக் பண்ணி தான் விட்றாங்க. ஸோ அப்படியே நம்ம இப்போ அப்படியே மேலே ஸ்கைடெக்குக்கு வந்தோம்னா ஸ்கை தாங்க. ஸ்கைடெக்கில் ஸ்கை தான். இட்ஸ் a beautiful view. பாருங்க, வாவ், சூப்பர். பார்த்தீங்கன்னா see the view, சூப்பராக இருக்குங்க. பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்குங்க. பாருங்க என்ன மாதிரி வியூ. இங்கே என் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோனா டவர்ஸ் பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டல் இந்த 2 பில்லருக்கும் நடுவில் ஒரு பில்லர் பாருங்கள், அதுதான் ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கை பாருங்கள். ஸ்கைடெக்கு ரியலி இந்த ஸ்கை தாங்க, சூப்பர். 259 Skybox 1. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை கேஃபில் இருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது டயர்டாக இருக்கீங்க, ஏதாவது காஃபி டீ குடிக்கணும்னா இங்கே குடிச்சிக்கலாம். ஸோ ஸ்கை கேஃப் இங்கே இருக்குது. அப்படியே ஸ்கையும் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஸ்கை கேஃப் ரொம்பவே அழகாக இருக்குது. நான் ஸ்கை டெக்கில் இருக்கேன். பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. இட்ஸ் ரியலி ஆன் தி ஸ்கை. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். பக்காவாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. சூப்பர்.
பார்த்தீங்கன்னா ஸ்கை டெக்கில் இருக்கேன். இங்கே 2 பாக்ஸ் இருக்குது, ஸ்கை பாக்ஸ் 1, ஸ்கை பாக்ஸ் 2. ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை பாக்ஸ் 1 எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி பெட்ரோனாட் ஹவுஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் அதுலேருந்து எடுத்தாருன்னா உங்களுக்கு பெட்ரோனாட் ஹவுஸோடு எடுப்பார். ஸ்கை பாக்ஸ் 2ல ஒரு நார்மலாக தான் இருக்குது. ஸோ அங்கே அவ்வளோவா க்யூ இல்லை. ஸோ எடுக்கிறதா இருந்தால் ஸ்கை டெக் வந்தீங்கன்னா ஸ்கை பாக்ஸ் 1 எடுத்துக்கோங்க. Yeah, how is your Skydeck experience? Kani, how is your Skydeck experience? Kani? Awesome. But it's very hot. Asu. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்கை பாக்ஸ், ஸ்கை டெக்கில் ஸ்கை பாக்ஸு. ஸோ எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் போக போகிறோம். ஸ்கை டெக் முடிச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் டெக்குக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸால் மூடி இருக்குது. ஸோ என்னென்னா நல்ல ஏசி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே உட்காரலாம். ஸோ இங்கேயுமே நல்ல வியூஸ் இருக்குது, கடல்லாம் இருக்குது. ஸோ அப்சர்வேஷன் டெக்கு கொஞ்சம் நல்ல ஏசி போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நல்ல வியூ கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கேன்ல, இதுதான் அங்கே அப்சர்வேஷன் டெக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சூப்பர் வியூ. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக தெரியுது. பாரதியா அதில் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல்லாம் போட்டிருக்காங்க பக்காவா. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகான வியூ. அப்படியே சூப்பராக உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கனால ஒரு மாதிரி இருக்குது. பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. வந்து ஒரு ரவுண்டப் போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங், இந்த ஸ்கை ஃபீலிங். ஸோ கண்டிப்பாக வாங்க, வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் இது இப்படி விட்டால் போய்கிட்டே இருக்கும் போல். கடல்லாம் வச்சுருக்கானுங்க, எல்லாம் இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கேன். எனக்கு இதையே ஃபாலோ பண்ணுறலான்னு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு போட்டு அவங்கள கண்டுபிடிக்கலாம், இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம். கை வேறு ரொம்ப வலிக்குது. அப்சர்வேஷன் டெக்கு ஃபுல்லாக ஏசி. ஸோ கண்டிப்பாக வாங்க, அவங்கள கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். கனி இங்கே இருக்கேன், இங்கே கனி இங்கே
கண்டுபிடிச்சி விட்டேன். ஸோ ஒரு ரவுண்டு அடித்து விட்டேன். ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 2 minutes 30 seconds. ஸோ வாங்க அப்சர்வேஷன் டெக்கு KL மினாரா டவரை என்ஜாய் பண்ண. பார்த்தீங்கன்னா அப்படியே உயர்ந்த பில்டிங்லேருந்து கீழே வந்தாங்க. மினாரா டவர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கோரல் ஐலாண்ட் இந்த காம்போ பேக்கேஜில் பாருங்கள். என் பின்னாடி ஷார்க் இருக்குது பாருங்கள், ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. நல்ல ஏசி போட்டிருக்காங்க. இது வந்து மினி கோரல் ஐலாண்ட். யாருமே ஆனால் இங்கே காணோம், நாங்கள் தான் இங்கே இருக்கோம். ஸோ அப்சல்யூட்லி அமேசிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 ஷார்க் இருக்குது. இட்ஸ் வெரி வெரி அக்ரெசிவாக இருக்குது. அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இது வந்து கோரல் ஐலாண்டு. இங்கே என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஆனால் டிராஃபிக்கே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல அழகாக அந்த பாறையில் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுலனா ஒரு ஃபிஷ்ஷையுமே காணோம். எங்கே இருக்குது? ஐயோ பாருங்க, ஒரு ஃபிஷ்ஷு மறைஞ்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசு. ஐயோ பாருங்கள், ரொம்பவே. ஐயோ இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஒரு பெருசு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? வாவ், இட்ஸ் கிரேட்டு. இங்கே பாருங்கள், ஐயோ எப்படி பார்க்குது பாருங்க. பார்த்தீங்களா? ஐயோ கனி கனி, இந்த ஃபிஷ்ஷு பாடுறா எப்படி பார்க்குது. ஐயோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல ஃபிஷ்ஷு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபிஷ் இருக்குது. இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது, இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது, தெரியுதா? இங்கே பாருங்கள், ஒரு 2 ஃபிஷ் இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இட்ஸ் சார்ஜன்ட் மேஜர் ஃபிஷ்ஷாக இது. ஸோ சார்ஜன்ட் மேஜர் ஃபிஷ்ஷு. இது வந்து ப்ளூ சாங் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ கனி, இங்கே பாரு கனி, பல்லு இருக்குடா இதுக்கு. டாக் ஃபேஸ், இது டாக் ஃபேஸுங்க. ஒன்று வந்து டாக் ஃபேஸ், ஒன்று வந்து டாக் ஃபேஸு, ஒன்று வந்து இது வந்து டாக் ஃபேஸு. இது வந்து ப்ளூ டேங்க், இது வந்து ப்ளூ டேங்க், இது வந்து ப்ளூ டேங்கு. இது வந்து பேர்ட் ரேஸ் பேனர் ஃபிஷ்ன்னு இருக்குது. இது பாருங்கள், இது பேனர் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது வந்து சீ குக்கும்பர், 3 ஸ்ட்ரிப் சீ குக்கும்பர். இங்கே பாருங்க, ஐயா கை வச்சிருக்கா பாருங்க. ஐயோ ஸ்னேக் மாதிரி இருக்கு. அதான் அதுதான் இது. இது பாருங்க, இது வந்து சீ குக்கும்பர். இங்கே பாருங்க, ஸ்னேக் மாதிரியே இருக்கு. ஐயோ இது ப்ளூ யூனிகார்ன். இது வந்து வாவ், இதுலனா என்ன ஃபிஷ்ஷுன்னே தெரியல. கனி கீழே போகிறேன். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஐயோ இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது பேர் ஆனால் போடலை. இது பேர் வந்து ஹோவன் கிராப். இது வந்து ஹோவன் கிராப் இது பேர். இந்த சைடும் பாருங்கள், நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம 1 by 1 போகலாம். இது பாருங்கள், இது இருக்குது. எங்கேயும் பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரிங்களா? இது பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஊர் ஃபிஷ் மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்குது. இதில் ஆனால் பேர் எதுவுமே போடலை, பட் ஆனால் பார்க்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். ஐயோ
இதெல்லாம் வந்து ஸ்பா ஃபிஷ்ஷா கீழே இருக்கிறதுலாம் ஸ்பா ஃபிஷ்ஷு. இது வந்து பீகாக் சிச்சிட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு, பியூட்டிஃபுல்லுங்க. இது நம்ம ஊர் கோல்டன் ஃபிஷ் மாதிரி இருக்கு. ஐயோ இங்கே பாருங்க, நல்லா பெருசு பெருசாக இருக்கு. அப்பா இங்கே பாருங்க, பெரிய ஷார்க்கு. இவ்வளோ பெரிய ஃபைட்டர் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய ஃபைட்டர் ஃபிஷ் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பாருங்கள் இவ்வளோ பெருசு. பாருங்க, இவங்க 2 பேரும் பாருங்க பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க. கோரல் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க பெரிய ஃபிஷ் இருக்குங்க, அதான் சீல் வேறு இருக்குது, ஷார்க் இருக்குது, பயங்கர பெரிய ஃபிஷ் இருக்குது. கிளாஸ் பாருங்க எவ்வளோ கடியாக போட்டிருக்காங்க. அப்பா இங்கே பாரு தியா, அப்படியே கடிக்கிற போது பயமாக இருக்குது. வேணாம் கைக்கு கடிச்சிட போகுது. இங்கே பாரு, இங்கே இவ்வளோ பெரிய ஃபிஷ் பாரு, மரம் மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே பாரு, தியா கனியா பாரு, டைனோசர் மாதிரி இருக்குடா. பாருங்க எவ்வளோ டிக்கெட்டு எல்லாருமே வந்து இந்த கோரல் மினி ஐலண்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. இப்படி நீ திரும்பினா அப்படியே நல்லாயிருக்கும். எல்லோரும் வாங்க, வந்து கோரல் ஐலண்டை என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்க லாலி இருக்காங்க. லாலி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெட் ஷூவில் இருக்கோம். பெட் ஷூவில் இது பாருங்கள் மங்கூஸ் இருக்குது. இது மீர் கேட் இது பாருங்கள் தூங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதுவும் மீர் கேட்டு பெருசாக இது பாருங்கள்
இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, தெரியுதா? அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது பாருங்க, இங்கே தெரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஏஷியன் ஜெயின் டோடு. ஐயோ இங்கே பாரு தியா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராக் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஐயோ அப்படியே பாஞ்சிரும் அது, அதனால் கொஞ்சம் தள்ளிக்கிறோம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மங்கூஸ் எல்லாம் விளையாடுது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படி இப்படி வந்தீங்கன்னா இங்கேயும் உள்ளே போகலாம். இல்லை இல்லை நீங்களா அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் இருக்குது மேலே. ஐ சாஃப்ட்ல சாஃப்ட். Country? What monkey is this? It's squirrel monkey Squirrel monkey. from South America. Oh, South America. Okay. Photo எடுறான். சாஃப்டா இருக்குடா. I don't have any more. இல்ல ரிவ்யூஸ் எல்லாம் இது நாட் அப் டு A frog. கவரே பண்ணல. இங்கே பாருங்கள் ஒரு டர்ட்டில் வந்து நைஸாக படுத்துட்டு இருக்கு பாருங்கள், நான் அதை கவனிக்கவே இல்லை. பாருங்கள் டஸ்கி வாலபி அதை வந்து இதுக்குள்ளே போட்டிருக்காங்க, ஆனால் அது வந்து எனக்கு சரியாக தெரியல. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக பேர்டு, இதுதான் மினி ஜூ, பட் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. ஸோ ஃபேண்டாஸ்டிக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வச்சு நல்லா ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே இந்த மினி ஜூ வந்து வாங்க. இட்ஸ் ஒர்த் கம்மிங் அண்ட் ஹேவிங் எ வாட்ச். நல்ல க்ளோஸ் என்கவுண்டராக இருக்குது. உங்களோட அந்த மினி ஜூக்கு நல்லா இருக்குது. எல்லாம் பக்கம் எல்லாம் வெளில தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆமை வச்சுருக்காங்க. இது வந்து காமன் ஸ்னாப்பிங் டர்ட்லாம். இங்கே பாருங்கள் குட்டியாக ஓடிக்கிட்டு இருக்குது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. தெரியுதா ஓடிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு டர்ட்டில் இருக்குது. இது வந்து மாட்டா டர்ட்லாம். இட்ஸ் வெரி குட்டு. ஃபாக்ஸா ஸ்மால்? இங்கே பாருங்க ஸ்மால் ஃபாக்ஸ் இருக்கு. உங்கள் நேம் 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 क्या நேம் क्या நேம் तुम्हारा नाम नाम क्या? அப்பு ராஜாவா? சி அப்பு ராஜா இருக்காரு. அப்பு ராஜா இஸ் த நீங்கள் தான் ஃபுல்லாக பாருங்கள் அப்பு ராஜா தான் பார்த்துக்கிறாரு. ஸோ வந்தீங்கன்னா இவரை கேளுங்க. ஓகே 3 ஃபாக்ஸா ஆல் ஸ்லீப்பிங். கனி ஃபாக்ஸ் பாரு. பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஃபாக்ஸு? பாருங்க உத்து பார்க்குது பாருங்க. ஐயோ ரெண்டு இங்கே ஒன்று ஃபாக்ஸு. இது பாருங்க மேங்க்ரூவ் ஸ்னேக். பாருங்க மேங்க்ரூவ் ஸ்னேக்கு சூப்பர்பு. இதுவும் மேங்க்ரூவா? இது கீழே இருக்கு, இதுதான் தெரியல. இது டாகா? இங்கே பாருங்க ஃபெரி டாகா பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஹென்னா பாருங்க, ஹென் பாருங்க வெளியவே இருக்கு பாருங்க. சூப்பர் பாய் கேர்ள். ஓகே ஓகே வாவ் சூப்பர். பார்த்தீங்களா க்ளோஸ் என்கவுண்டர். நம்ம வி ஹேவ் அப்புராஜா, அவர் தான் எல்லாம் இங்கே சூப்பராக பார்த்துக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட் ஸ்பீசிஸ் பைத்தான், ரெட்டிகுலேட்டட் பைத்தான். 25-30 இயர்ஸாக ரெட்டிகுலேட்டட் பைத்தான் 2. பைத்தான் போட்டு உள்ளே ஆனால் எல்லாமே கிழிஞ்சிருக்கு. ஸோ பைத்தான் உள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கே ஐயோ அப்பா அங்கே பாருங்க தூங்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க வெள்ளையாக இருக்குது பாருங்க, அதுதான் ரெட்டிகுலேட்டட் பைத்தான். நம்ம சைலண்டாக போயிடலாம். இங்கே பாருங்க இதுதான் அந்த பைத்தான். ஸோ
அப்படியே இப்படி வந்தோம்னா இட் வாஸ் நாட் ப்ராப்பர்லி மெயின்டைன் இந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே, நவ் இட் இஸ் ஆக்சுவலி இட்ஸ் ஒர்த்து. ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று தூங்கிட்டு இருக்கு. இங்கே ஆஸ்டிச்லாம் வேறு இருக்குது. இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே இப்போ பாருங்க தூங்கிட்டு இருக்கு பாருங்க. எது தலை? இதுவும் ரெட்டிகுலேட்டட் பைத்தான் தானா? இதுவும் தூங்கிட்டு இருக்குன்றாங்க. நம்ம வாங்க சைலண்ட்டாக போயிடுவோம். சரி, டெரிபிக்காக இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு ஆஸ்டிச்லாம் இருக்கு பாருங்க. அது ஜாலியாக இது பாருங்க. ஆஸ்டிச் அங்கே உட்காந்துருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்கு பாருங்க, அழகாக உட்காந்துருக்கு. ரொம்பவே அழகாக இருக்கு. அக்கா எங்க? ஓ, ஃபாக்ஸ்ன்னு தியா ரொம்ப எக்ஸைட் ஆகிறா. ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் ஒர்த்துங்க. பக்காவா சூப்பராக இருக்குது. ஸோ காம்போவாக வாங்கிக்கோங்க. மினி ஜூ, ப்ளூ கோரல் அண்ட் அப்சைட் டவுன் ஹவுஸு வித் கேஎல் டவரோட அதே டிக்கெட்டில் நீங்கள் ஃப்ரீயாக கேன் ஆல்சோ டேக் ஃபோட்டோகிராஃப். ஓகே, இது ஏதோ கீப் த டோர் க்ளோஸ்ன்னு சொல்லுது. தேங்க்யூ. ஸோ இங்கேயும் எல்லாம் பேர்டு. ஸோ பாருங்கள் இங்கே என்னென்ன பேர்டு இருக்குதுன்னு பாருங்கள், போட்டிருக்காங்க. ஃபேன்டெயில் பிஜியன், டைமண்ட் டவ்வு, ரிங் டெக் டவ், பஜ்ஜி, எலக்ட்ரிக் பேரட். ஸோ இது எல்லாமே ஓப்பனாக இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள் மேலே தெரியுதா உங்களுக்கு? இது ஒன்று, இது பாருங்கள், இதுக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். எல்லாமே ஓப்பனாக இருக்குது. ஃபுட்டு ஓகே, இது பாருங்கள் இங்கே அப்படியே ஃபீட் பண்ணலாம். இது பாருங்கள் அவங்க கொடுக்குறாங்க பாருங்கள், அழகாக சாப்பிடுது. வாவ், ஐ கூல். பாருங்கள் அழகாக ஃபீட் ஆஃப் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபுட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது மேலே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்மக்கிட்ட டக்குன்னு வந்துருச்சு பாருங்கள், அழகாக சாப்பிடுது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல க்ளோஸ் எப்பா என் தலை மேலே வேறு ஒன்று வந்துருச்சு. என் தலை மேலே ஒன்று வந்துருச்சு. டென்ஷனாக இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் நல்ல க்ளோஸ் என்கவுண்டர் வித் த பேர்ட்ஸு. பாருங்கள் அழகாக சாப்பிடுது பாருங்கள். ஐயோ ஏங்க என் தலைமுடியை பிடிக்குதுங்க பையா வேறா. எப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக என் மண்டையில் ஒரு கொண்டையை போட்டிருக்கோம். அழகாக சாப்பிடுது பாருங்கள், க்யூட். பாருங்கள் க்ளோஸ் என்கவுண்டர் வித் த பேபி, வித் த பேபிட்டு வந்து வித் த பேரட். பாருங்கள் பாருங்க அழகாக சாப்பிடுது பாருங்க. வெரி குட், அழகாக சாப்பிடுது. தியா ரொம்ப பயப்படுறான், கியூட்டாக சாப்பிடுது. அது கம்மி பாருங்க எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க. சூப்பராக சாப்பிடுது பாருங்க. க்ளோஸ் என்கவுண்டர். கண்டிப்பாக வாங்க மினி ஜூ, இட்ஸ் வொர்த்.
அல்பாக்கா அப்படிங்கிறாங்க. ஆடோட பெருசாக இருக்குது. அவர் வந்து கேரமல், இவர் வந்து கோகோ. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மினி ஜூக்கு கண்டிப்பாக வாங்க, வந்து எல்லாம் க்ளோஸ் இன்ட்ராக்ஷன் வித் அனிமல். நான் உத்து பார்த்தா ஹார்ஸ் மாதிரியும் இருக்குது, ஆனால் ஆடு மாதிரியும் இருக்குது. லைட்டாக உத்து பார்த்தா தியா மாதிரி இருக்குது. பாருங்க, அவங்களுக்காக ஃபேன்லாம் போட்டிருக்காங்க. பாருங்க, ஏசி போட்டிருக்காங்க, ஃபேன் இருக்கு. அப்போதான் கொக்கும் கேரமலும் தூங்குவாங்களாம். உத்து பார்த்தா ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் பார்த்தீங்கன்னா தியா மாதிரி இருக்குது. தியா ஃபேஸ் கட்டு கொஞ்சம் பாருங்க உத்து பார்த்தீங்கன்னா. ஓகே, பாய். இங்கே வந்து சோவனியர் அண்டு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்னது? தொடலாம்டா, ஒன்றும் இல்லைப்பா. கோகோ, கேரமல் கேரமல் பாருங்க, ரொம்ப சையாக இருக்காங்க. கேரமல் கேரமல் பாருங்க, எக்கி தருவாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சோவனியர் ஷாப் இருக்குது, பெட் வில்லேஜும் இருக்குது. மேலே அப்படியே இது எக்ஸிட்டா? திஸ் சைடு இஸ் எக்ஸிட்டா? வாங்க, ஃபிஷ்ஷிங்கா அதையும் பார்த்துருவோம். வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஃபிஷ்ஷிங்கன்றாங்க. இது குட்டியாக நிறைய ஃபிஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபிஷ் நெட் வச்சுருக்காங்க. தட் சைடு இஸ் ஜெயின். யா, யூ நீட் டு பை டிக்கெட். யா, no, I don't know. So I booked through combo. So KL Tower, all including zoo, coral, upside down, or individual 50, I think so. இங்கே பாருங்கள், இறங்கிட்டாங்க. ஃபிஷ் நெட் எடுத்து ஃபிஷ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கனி, இது அப்படியே பிடி, நான் எப்படி ஃபிஷ் பிடிக்கிறேன்னு கற்றுக் கொடுக்குறேன் பாருங்கள். வந்துச்சா? விட்டுறாரு. ரொம்பவே எஸ்கேப் ஆகுதுங்க. ரொம்பவே அலர்ட்டாக இருக்குது. இந்த நெட்டில் கண்டிப்பாக ஃபிஷ்ஷே பிடிக்க முடியாது. Come on, Ramu. இங்கேருந்து அங்கே போயிட்டாரு. அப்படியே மேலே பார்த்தா நம்ம மெனர் வாட்ச் அவர். ஒன்று பிடிச்சோம் பாரு. ஏன் இங்கே பாரு, இங்கே பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று பிடிச்சிட்டேன். அது உள்ள போட்டுருப்போம். ரொம்ப நேரம் வா. கட் பண்ணிட்டோம்.
பாருங்கள் ரேபிட்டோட இவ்வளோ க்ளோஸ் என்கவுண்டர். இது வந்து கினிவா பிக்காங்க. பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. போடுங்க. ஷேர் பண்ணிக்க மாட்டேங்குது. எல்லாம் அங்கங்கே போய் தனியாக போய் சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒர்த்தரா டெரிஃபிக்டா. இட்ஸ் ஒர்த். என்ன எதுக்கு நான் கொடுக்கல? அது கொடுக்கல. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஹவுஸில் இருக்கும். கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இது பாருங்கள் டவுன் அப்சைட் டவுனாக இருக்குல்ல, அதுதான். சாரி டிக்கெட்டா? இங்கே டிக்கெட் செக்கிங். ஓகே okay. Just come inside. 20 minutes. யா தேங்க்யூ சார். வெரி குட் செக்யூரிட்டி. வீடு தலைகீழாக இருக்குது. இங்கே பாருங்க எல்லாமே தலைகீழாக இருக்குது. இப்போ எங்கே உட்காந்து எப்படிடா எடுக்கிறது? இல்லை எப்படி கக்கூஸ் மேலே இருக்குது. எப்படி எடுக்கணுங்க நீ ஃபோட்டோ? ஆ கீழே இருக்கா? கீழே போயிடும்டா. அப்புறம் திரும்பி மேலே வர முடியுமா? இல்லை இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம் வா. ஸோ இங்கே எல்லாமே அப்சைட் டவுனு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சன் அப்சைட் டவுனாக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸு பெட்ரூமு அப்சைட் டவுனு. இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் ஃபோட்டோடா. ½ an hour இருக்குடா. ½ an hour we have. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா திஸ் இஸ் மாஸ்டர் பெட்ரூம் அப்சைட் டவுன். இங்கே பாருங்க பார்த்துட்டிங்களா? அப்படியே டைனிங் பாருங்க. இது இப்போ எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுனே தெரியல. இப்படி வச்சா நேராக தான்டா வருது. ரிவர்ஸ்னா கரெக்டா? எப்படி ஜஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா இட்ஸ் அ மாஸ், இட்ஸ் அ கிட்ஸ் பெட்ரூம். இட்ஸ் அப்சைட் டவுன். வா அது கீழே போயிடலாம் வா. நம்ம ராம் வந்து ஃப்ளாட் ஆகிட்டாரு. என்ன தெரியுமாடா எல்லாருமே போட்டிருந்தாங்கடா அந்த பெட்டு மினி ஜூ இருக்குல்ல, அது நாட் அட் ஆல் கெப்ட் ப்ராப்பர்லி, இட் வாஸ் க்ளோஸ்ட். சூப்பரா இருந்தது இல்லையா? ஐயோ இது நம்ம நோட்டே பண்ணாத வந்து அந்த தவங்கள தான் எவ்வளவு பெருசு இல்ல, ஜெயிண்ட் டோடு.
வணக்கம், நான் உங்கள் நான் பேசுகிறேன். ரொம்ப டயர்டாக பேசுகிறேன். இப்போ நாங்கள் இருக்கிறது அப்சைட் டவுன் ஹவுஸு. கனி அப்படியே கொஞ்சம் அப்படி காமிமா, பார்த்தீங்களா? திருப்பி வாப்பா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஎல் மினாரா டவர் வந்தீங்கன்னா இங்கே அப்சைட் டவுன் ஹவுஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க. இது ரொம்ப சின்ன ஹவுஸ் தான், ஆனால் உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கேஎல் மினாரா டவர் டிக்கெட் வாங்கும்போது நீங்கள் காம்போவில் வாங்குனீங்கன்னா கோரல் ஐலாண்ட், அப்சைட் டவுன் ஹவுஸு, மினி ஜூ வந்து பார்க்கலாம். ஸோ மினி ஜூவில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து பேர்ட்ஸை வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டர் வித் ஸ்மால் அனிமல்ஸு மினி ஜூவில். அப்புறமா இந்த அப்சைட் டவுன் ஹவுசஸில் இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் கிட்ஸு. அதே மாதிரி கோரலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய ஃபிஷ்ஷஸ்ஸு ஷார்க்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதோடு சேர்த்து இந்த மினாரா டவர் வந்து இட்ஸ் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்கை டெக்கில் ஸ்கை பாக்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். ஸோ அங்கே வந்து ஒரு 300 ரிக்கெட் தண்டமாக வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்கிறதோட ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் ஆல் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. வி டோன்ட் நோ வென் வி வில் கம். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக மினாரா டவர் வித் த காம்போ பேக்கேஜ் வாங்க. யூ என்ஜாய். இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். சாப் ஃப்ரம் அப்சைட் டவுன் ஹவுஸ்.